ஒரு கிராமத்து பையனை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு பயமா இருக்கு. என்ன பயமா இருக்கு? அங்க போன வாழ முடியாது. ஏன் வாழ முடியாது? என்ன வாழ முடியாது? அவங்களுடைய சொந்தக்காரங்க மட்டுமே ஒரு 15 பேர் 20 பேர் இருப்பாங்க. சோ நாங்க 2 பேர் வெளியே போறோம் அப்படின்னா எல்லாருக்கும் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போக வேண்டியதா இருக்கும். போய் தொலை. எது? போய் தொலையா? நாங்க போவோம் இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா இப்போ 25 ஏஜ் வரைக்கும் நான் எப்படி இருந்தனோ அதே லைஃப் உள்ள மறுபடியும் நான் என்ட்ரி ஆகுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். இப்படி தோணுது. 25 இயர்ஸ் நல்லா இருக்கீங்களா இல்லையா? நல்லா தான் இருக்கேன். அப்புறம் என்ன? கிடைக்காத புதுசான லைஃப் கிடைக்கட்டும். எதுக்கு பழசே மறுபடியும்? அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம். இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. இப்ப நான் வந்து கிராமத்துல கல்யாணம் பண்ணிட்டேன்னா சொந்தக்காரங்க மத்தியில வந்து எனக்கு வந்து ஒரு கௌரவம் கிடைக்காது. எனி ப்ராப்ளம் ஷாலினி? அம்மா பிரச்சனை தீர்த்து வேணி. அவையா யாராவே? இவன் வந்து பெங்களூர்ல இருக்காரு, சென்னையில இருக்காருன்னா அவங்க எங்க அம்மா அப்பாட்ட கூட சொல்லுவாங்க உங்க மாப்பிள்ள வந்து பெங்களூர்ல இருக்காரு. இதற்கு இது பதில் இல்லையே. இல்லை மன்னா, அவனுடைய ஆண்மையின் பெருமை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான். எனக்கு வந்து சொந்தக்காரங்க மத்தியில வந்து அந்தஸ்து ஓகே. மாதிரி அப்ப நகரத்து மாப்பிள்ளைக்கு ஒரு மரியாதை இருக்குங்க. மரியாதை இருக்கு. இருக்குல்ல, இல்லன்னா அரிசி கடை நடத்த முடியுமா? முடியாதுல்ல. ஏன் கிராமத்து மாப்பிள்ளை வேண்டாம்? salary ரொம்ப லோவா இருக்கும். salary ரொம்ப லோவா இருக்கு. ஏன் உனக்கு அதுல ஏதாச்சும் பிரச்சனையா? சரி, ரொம்ப ஓகே. லோவா இருக்கு சார். 10 அதுக்குள்ள அது மாதிரி தான் சார் இருக்கும். அதை வச்சு எங்களால அங்க போய் லைஃப் எங்களுக்கு வேண்டாம். ஓகே. சார் வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது. ஓகே, நாங்க சம்பளம் கொஞ்சம் கம்மி. ரிச் லைஃபை கொஞ்சம் எதிர்பார்க்கிறோம். இது வரைக்கும் இருந்துட்டோம்ல இந்த லைஃப்ல. நாங்க நெக்ஸ்ட் லைஃப் வந்து எங்களுக்கு கொஞ்சம் நாங்க ரிச்சா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். வாழ்க்கை நாடகமா என் பொறப்பு போய் கணக்கா. சிட்டில இருக்கிற ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க ஒரு 30,000 வாங்குறாங்கன்னா வில்லேஜ்ல ஒருத்தவங்க 10,000 வாங்கினா ரெண்டுமே ஈக்குவல். போத் ஆர் ஈக்குவல் தான். எனக்கு தான் வில்லேஜ் லைஃபே வேணான்னு சொல்றேனேப்பா. அதுல தான் நான் இருந்துட்டேன், கஷ்டப்பட்டுட்டேன். எனக்கு வேணாம், நான் வெளியில போறேன், நான் என்ஜாய் பண்றேன். எப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. சொல்றேன் நீங்க அப்படி சொல்லல. எனக்கு சேலரி கம்மியா இருக்குன்னு மட்டும் தான் salary சொன்னீங்க. கம்மியா இருந்தா நீ எங்க எனக்கு செலவு பண்ணுவ? நீ செலவு பண்ணவே மாட்ட. நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. நம்பிக்கை தான் நம்பி விட்டுறேன் எல்லாத்தையும். நான் 2000 ரூபாய்ல புடவை கட்டிட்டு நான் 2000 ரூபாய்ல உனக்கு புடவை எடுத்து கொடுக்க சொல்றேன்னு வச்சுக்கோயே. உன்னோட சேலரியே 10,000. 2000. என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. 2000. எனக்கு அவன் வாங்கி தரேன்னு வச்சுக்கேன் 2000 rupees. நான் சீன் காமிப்பேன். இருந்தாலும் இவ்வளவு கேவலமான பில்டப் தேவையா பாஸ்? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். எனக்கு வேணும், எனக்கு ஆடம்பரம் வேணும். நான் நினைக்கிறேன்ப்பா, எனக்கு வேணும். என்னால 30 ரூபா தியேட்டர்ல போய் பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டு இருக்க முடியாது. முடியாதுங்க. முடியாதா? முடியாதுங்க. என்னாலே முடியல. முடியாதியா? முடியாதா? ஒண்ணு என்னன்னா என்னோட லைஃப் இது ஒண்ணுதான். இதுக்கு மேல அடுத்த லைஃப் எனக்கு தேவையில்ல. எனக்கு செலவு பண்றவன் வேணும்னு நினைக்கிறேன். எவனாச்சும் எதிர்த்து கேள்வி வைக்கிறீங்களாயா? எவன் ரத்த கைக்கு சாவறது? பொருள் தானே. இப்போ 1 கிலோ தக்காளி வாங்குறீங்க, கிராமத்துல 10 ரூபா வாங்குறீங்க, இங்க வந்து 50 ரூபா 30 ரூபா 40 ரூபாய்க்கு வாங்குறீங்க. அடே நம்மள ஓட்ட போட்டாடா, நம்மள ஏமாத்திட்டாடா, பட்ட கஷ்டம்லாம் பாழா போச்சுடா. நீங்க உங்களோட எய்ம் என்ன? தக்காளின்றதா உங்களோட எய்ம். தக்காளியை ஓகேவா? விடுப்பா. அது எங்க? ஐயோ இது மேட்ரே வேறம்மா. தக்காளி மேட்டர்ல எங்களுக்கு அதை தாண்டி எங்களோட காஸ்டியூம், எங்களோட ஜுவல்ஸ் எல்லாமே இருக்கு. அப்படியா? ஓ, அதுவே உங்களுக்கு தெரியாதா? நீ ஏன் வெறும் தக்காளியே யோசிக்கிற? இப்படியே யோசிக்கிறதால தான் எங்களுக்கு கிராமமே ஒரு நிமிஷமா, வேணாம்னு ஒரு நிமிஷம். ஆமா, ஒரு 10 ரூபால சாம்பார் வச்ச நம்ம அம்மா ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்கல்ல, அது ஒரு அற்புதமான வாழ்க்கை தான். ஆனா அந்த வாழ்க்கையை வாழ நான் தயார் இல்லை, இனிமே முடியாதுங்கிறாங்க அவங்க. அது நீ சாப்பிடு, நான் ஏன் சாப்பிடணும்? நீயும் சாப்பிடணும். ஒரு நிமிஷம், நீங்க வச்சிருக்க போன் விலை எவ்வளவு? 11,000. 3000 ரூபாய்க்கு போன் வச்சிருக்கலாம். இன்னமும் 1100 மார்க்கெட்ல. டபுள் பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. சரி, 00 நெட் யூஸ் பண்ண முடியாது சார். நான் வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜிக்காக மட்டும் தான் யூஸ் பண்றேன். எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. உங்க லெவல்ல மாறிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குன்னா அவங்க லெவல்ல அட்வான்ஸான ஒரு வாழ்க்கை வாழ்றதுல நியாயம் இருக்குதானேன்னு கேக்குறேன். அவ்வளவுதானே பேசுறாங்க.